ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு அதிரடியான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்ன அதிரடியான விஷயம், என்ன மாதிரியான அதிரடியான விஷயம் அப்படிங்கிறத எல்லாமே ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஆமாங்க, ஆங்கில மாதத்தில் பிப்ரவரி முடிஞ்சு இப்போ அடுத்ததாக மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த மார்ச் மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கக்கூடிய இந்த டைமில் மார்ச்சில் நிறைய முக்கியமான கிரக மாற்றங்களும் கிரகங்கள் நிலைகளுடைய அமைப்பு வலுவாக இருக்குது. இந்த கிரகநிலைகள் வலுவு அப்புறம் கிரக மாற்றங்கள் இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்தும் மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து என்னென்னங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிட்ருக்காங்க. அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு கணிச்சதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மார்ச் மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப மார்ச் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதே சமயம் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் இருக்குது. இந்த பரிகாரங்கள் செய்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல மாதமாக இருக்கும். அதனால் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஆக்சுவலி ஆரம்பத்தில் நவக்கிரகங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த எல்லாருக்குமே இப்போ நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணம் அபிகா சிறுவர் தான். அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா ஜோதிட கணிப்பும் நடந்ததுனால எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே இப்போ நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கைக்கேற்ப தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் நம்பிக்கையோட வீடியோ பாருங்கள். கடவுள் முன்னாடி கதறி நின்று அழுதாலும் விதிப்படி கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு பலன் கிடைத்தே தீரும். அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே அதற்கேற்ப நாம் நடந்து பலன் அடையலாம். ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்களோ அதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி, சுகஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் புதன், ரணருண ரேகஸ்தானத்தில் குரு, கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரகநிலைகள் வரப்போகுது. இதில் தைரிய வீரிய ஸ்தானத்திலையும் சுகஸ்தானத்திலும் 3 கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து அமைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து அமைஞ்சதுனால ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் சூப்பராக இருக்கும். அதில் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த கிரகணங்கள் கூட்டணி சேர்ந்ததுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ பலன்களில் உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக பலன்களில் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ கிரகநிலைகள் இப்படி அமைந்தது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரக மாற்றங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 4ஆம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது. அன்றைக்கி சுக்கிர பகவான் வக்ரமாக போகிறாரு. அதை தொடர்ந்து அடுத்து மார்ச்சுடைய 9ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்ரமாக போகிறாரு. அதை தொடர்ந்து மார்ச்சுடைய 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் அதை தொடர்ந்து மார்ச்சுடைய 18ஆம் தேதி அன்னைக்கு வகர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மார்ச்சுடைய 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் வகர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரகநிலை கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் தனுசு ராசி நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி யார் எந்த பிரச்சனை என்று வந்தாலும் அவர்களுக்கு சரியாக வழிகாட்ட நினைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசிநாதன் குரு நல்ல பலன்களை பெறுவதற்கு உண்டான எல்லா வகையிலையும் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி உண்டாகிற மாதிரி இருக்குது. புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய அறிமுகத்தால் அவர்களால் நன்மையே உங்களுக்கு ஏற்படும். ஸோ நன்மை ஏற்படுறதுனால இந்த மாதம் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்.
சுப செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. அதை விட பணவரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். உங்களுடைய செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருப்பாங்க. அதே சமயம் வாக்குஸ்தானத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால பேச்சு திறமையானது கை கொடுக்கும். அந்த பேச்சு திறமை கை கொடுக்கறதுக்கேற்ப நீங்கள் செயல்பட்டாவே இந்த மாதம் உங்களை அடிச்சிக்க ஆள் கிடையாது. அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் மிதமாக தான் இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு தாமதப்பட்டாலும் கைக்கு வந்து சேரும். தொழில் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு கொஞ்சம் நீங்கும். ஸோ தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யாமல் பொறுமையாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கடினமான பணிகளை செய்ய வேண்டியதாக இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருப்பவர்களிடம் நல்ல பெயர் நீங்கள் பெறுவீங்க. சக ஊழியர்களிடம் கவனமாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கும் உங்கள் வேலைக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஏதாவது குறை கோரிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காம எல்லாத்தையும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தரும். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தால் மன வருத்தம் ஏற்படலாம். அதனால் அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூட அக்கறையானது காட்டணும். இல்லைனா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப தனுசு ராசிக்காரங்க கவனமாக மார்ச் மாதம் செயல்படுங்க. பெண்களுக்கு கூட இந்த மாத செயல்களுக்கு பக்கபலமாக யாராவது இருப்பாங்க. உங்கள் திறமையான பேச்சின் மூலம் எதிலே வெற்றியானது காண்பீங்க. செலவுகளை குறைக்கிறது நன்மை தரும். தேவையான செலவு செய்து தேவையற்ற செலவை குறைத்துக்குங்க. அதுதான் பெண்கள் உங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் நல்லது என்று எச்சரிக்கையானது இருக்குது. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் தோன்றலாம். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணிகள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றிறக்கமாக தான் மார்ச் மாதம் இருக்கும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். எடுத்த வேலைகளில் மிகவும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. மன வலிமையானது அதிகரிக்கும். மக்கள் மத்தியில் மதிப்பானது கூடும். ஸோ கூடும்போது அந்த மதிப்புக்கு என்ஜாய் பண்ணுவது நல்லது. அப்புறம் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது. எல்லாரிடமும் அனுசரித்து சொல்லணும். அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய துறையை சேர்ந்தவங்களுக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் தான் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தனுசு ராசி மூலமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நல்ல பெயர் வாங்குவீங்க. மூலதானத்திற்கு தேவையான பணமானது குவியும். எதிரிகள் வகையில் சற்று கவனத்தோடு செயல்படணும். அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் கரெக்டாக இந்த மாதம் முயற்சி பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பூரடமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் கலைத்துறைகளில் சேர்ந்த துறைகளில் ஈடுபட்டிருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவது ஈஸியாக இருக்கும். பிறமொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிடைச்சதை யூஸ் பண்ணிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் உங்கள் நிலைமையானது மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பேச்சுக்கொள்ளலாம். அப்புறம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலையானது கிடைக்கும். கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்கிறவங்க தகுந்த முன்னேற்றமானது கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும். கிடைச்சதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு சொல்லப்பட்டதையும் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் ஸ்ரீ பைரவரை ஒவ்வொரு நாளும் அவர் பெயரை சொல்லி வணங்கி வரணும். இதை செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன அமைதி கிடைக்கும். அப்புறம் இந்த மாதம் அதிர்ஷ்டக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா 10, 11.
அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா 4/5. உங்களுக்கான முழு பலனும் மார்ச் மாதம் என்ன பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த பலனை பார்த்து தெரிஞ்சு பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது அவங்களும் தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த பலனை அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் இதை பலனை பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.